ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லன்ச்சு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வந்து வாழைப்பூ நட்டினேன். ஆனால் வந்து செய்யலை. என்னென்னு சொன்னால் அப்பளம் வறுத்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து வெள்ளித்தோடு வாங்கிடணும். அதை வீடியோவில் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கடையில் வந்து வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து அப்லோட் பண்ணலை. உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்படியே வேலையாகிடுச்சு, இப்படி போயிடுச்சு. அதனால் வீடியோவே கொஞ்சம் நாளாக போடல. அந்த வெள்ளித்தோடு இப்போ தான் வாங்கி ஒரு 15 நாள் இருக்கும். பார்த்தா மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸ்கூலில். சரி, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு போனேன். கிடைக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் மனசு கேட்கல. சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிட்டு போயிருந்தேன். அதுக்கு வந்து அவங்க ஸ்கூலில் வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னாங்க. அதனால் வந்து இப்போ தான் வந்தேன். அதனால டைம் இல்லை. அதனால் வந்து அப்பளம் மட்டும் வறுத்துட்டாச்சு. இது போதும். அது வந்துட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் தெரியும். அதனால் போய்ட்டு சரி சொல்லுவோம் அப்படின்ட்டு போயிருந்தேன். மிஸ்ஸு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்துட்டு நேற்றே என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல, நான் 5:30 வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். பாப்பா வந்து வேனில் வரும்போது தான் பார்த்தலாம் தோடு மிஸ் ஆகிட்டுத. சொல்லியிருந்துருக்கலாம்ல, நான் தேடி பசங்களை விட்டு பார்த்துருப்பேன் இல்லை அப்படின்னாங்க. இதுக்கும் வந்து பிரின்ஸ்பல்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாங்க. வேணால் கிடைக்காது அப்படின்னா அவங்களுக்கு மனசு கேட்கல. இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் இந்த கோல்டு இல்லை சில்வர் போய் தேடி வந்தாங்களா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா. இருந்தாலும் அதுவும் வந்து காசு கொடுத்து தானே வாங்கினது. இருந்தாலும் வாங்க போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க இப்போ பார்த்துட்டு அப்புறம் சும்மா அங்கே மட்டும் தான் பார்த்தேன். கிரவுண்ட்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு, கிடைக்காது நான் வந்து சொல்கிறோம் அப்படின்ட்டு சும்மா நான் சொல்கிறதுக்காக ப்ரிண்ட் பண்ண சொன்னாங்க. கிடைக்க வாய்ப்பு இல்லை, இதனால வந்தாச்சு.